சட்டம் தெளிவோம். நான் உங்கள் நசிகேதன். கடந்த வார பகுதியில் நான் உங்களுக்கு வர்த்தக மேல் நீதிமன்றம் பற்றி கொஞ்சம் சொல்லியிருந்தேன். வாசகர்கள் எங்களோட யூடியூப் தளத்தின் மூலமும் சரி, இல்லாட்டி ஃபேஸ்புக் தளம் மூலமும் சரி, அடிப்படை உரிமைகள் அல்லது போக்குவரத்து சட்டம் சம்பந்தமாக கொஞ்சம் தெளிவுபடுத்த சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் அடிப்படை உரிமை சம்பந்தமாக கொஞ்சம் பார்ப்போம். இன்றைய காலத்தில் ஒரு நாட்டின் இறைமை என்பது மிக உயர்ந்த ஒன்றாக நோக்கப்படுது. அதாவது சர்வதேச சட்டம் உட்பட எவையும் ஒரு நாட்டின் இறைமையை கேள்விக்குட்படுத்த முடியாது. எனினும் ஒரு நாட்டின் மனித உரிமைகள், அதாவது ஹியூமன் ரைட்ஸ் என்றது இந்த நாட்டின் இறைமையை விட ஒரு முக்கியமான ஒரு எண்ணக்கருவா, இல்லை அதை விட ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு நோக்கப்படுற ஒரு விடயமாக வளர்ச்சி பெற்றிருக்கு இன்றைய காலகட்டத்தில் என்றால் அது மிகையா. அந்த வகையில் மனித உரிமைகளின் தோற்றம் என்றது மனித குலத்தின் ஆரம்பம் முதலே காணப்பட்டாலும் மேக்னா கார்ட்டா உடன்படிக்கைக்கு பிறகுதான் இது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட விடயமாக ஸ்தாபிக்கப்பட்டது. எனினும் சமகாலத்தில் மனித உரிமைகள் தொடர்பில் நாங்கள் கதைக்கிற போது 1948 ஆண்டின் அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம், அதாவது யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அடிப்படை சாசனமாக காணப்படுது. மனித உரிமைகள் என்னும் எண்ணக்கருண்ட ஒவ்வொரு அம்சமும் முக்கியமானதாக இருந்தாலும் அதில் நாடுகள் தமது அரசியல் அமைப்பில் உரிமைகளாக ஏற்று அங்கீகரித்துள்ள ஒரு விடயங்கள் அடிப்படை உரிமைகள் என்ற நாமத்தில் மிக மிக முக்கியமானதாக இருக்கு. அந்த வகையில் இலங்கையின் 1978 ஆண்டின் 2ஆம் குடியரசு அரசியலமைப்பில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் தொடர்பான விடயங்களை இன்றைய சட்டம் தெளிவோம் பகுதியில் பார்ப்போம். இலங்கையின் 1978 ஆண்டின் அரசியலமைப்பின் 3ஆம் அத்தியாயத்தில், அதாவது உறுப்புரை 10 தொடக்கம் 14 வரையிலான உறுப்புரைகள் அடிப்படை உரிமையை பற்றி பேசியிருக்கு. அதோட உறுப்புரை 15 அதில் இருக்கிற மட்டுப்பாடுகளை பற்றி குறிப்பிட்டிருக்கு. சரி, வாங்க இந்த வார பகுதிக்குள்ள போகலாம். ஆண்டு அரசியலமைப்பிலையும் அடிப்படை உரிமைகள் அத்தியாயம் காணப்பட்டாலும் ஒருவர் அடிப்படை உரிமை மீறப்படுற ஒரு சந்தர்ப்பத்தில் எவ்வகையான நிவாரணத்தை அவர் கையாளணும், இல்லாட்டி இன்னொரு வழிவகையை அவர் கையாளணும் என்றதை பற்றி தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்காத ஒரு பட்சத்தில் அடிப்படை உரிமை அத்தியாயத்தை அது ஒரு ஏட்டுச்சுரக்காயாக மாற்றி இருந்திருக்குன்ற சொன்னால் அது மிக இல்லை. இந்த குறைகளை நிவர்த்தி செய்யும் வண்ணமாக தான் 1978 ஆண்டின் அடிப்படை உரிமை அத்தியாயத்தில் 17ஆம் மற்றும் 126ஆம் உறுப்புரைகள் ஒருவர் இந்த அடிப்படை உரிமை மீறப்படுற ஒரு சந்தர்ப்பத்தில் எவ்வகை வழிவகைகளை அவர் கையாளணும், இல்லாட்டி நிவாரணம் பெறத்துக்கு என்ன அவர் செய்யணும்ன்றதை பற்றி தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு உறுப்புரையும் என்னென்ன சொல்லுதுன்றதை முதல்ல நம்ம மேலோட்டமாக பார்ப்போம். அந்த வகையில் உறுப்புரை 10 சிந்தனை செய்யும் சுதந்திரம், மனச்சாட்சியை பின்பற்றும் சுதந்திரம் மற்றும் மத சுதந்திரம் பற்றி குறிப்பிட்டிருக்கு. உறுப்புரை 11 சித்திரவதைக்கு உள்ளாகாமல் இருப்பதற்கான சுதந்திரத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கு. உறுப்புரை 12 சமத்துவம், அதாவது சட்டத்தின் முன் சம பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்களை பற்றி குறிப்பிடுது. உறுப்புரை 13 எதேச்சையாக கைது செய்யப்படாமலும் தண்டிக்கப்படாமலும் இருப்பதற்கான உரிமை, குற்றவாளியாக நிரூபிக்கப்படும் வரை அனைவரும் நிரபராதியாக ஊகிக்கப்படுவதற்கான உரிமை, புரியப்பட்ட நேரத்தில் தவறொன்றாக இல்லாத ஒரு விடயத்துக்கு பின்னர் சட்டம் உருவாக்கப்பட்டு தண்டிக்கப்படுவதற்கான ஒரு நிலைமை இல்லாத ஒரு விடயம், மற்றும் மேலும் சில விடயங்கள் உறுப்புரை 13 குறிப்பிட்டிருக்கு. உறுப்புரை 14 நிறைய விடயங்களை உள்ளடக்கி இருக்கு. குறிப்பாக பேச்சு சுதந்திரம், ஒன்று கூடல் சுதந்திரம், தங்கு தடையின்றி நடமாடுவதற்கான சுதந்திரம் மற்றும் பல சுதந்திரங்களை உறுப்புரை 14 கொண்டிருக்கு. அத்தோட அண்மையில் கொண்டு வரப்பட்ட திருத்தத்திற்கு அமைவாக உறுப்புரை 14 படி தகவலை பெறுவதற்காகவும் அணுகுவதற்குமான பொறிமுறைகளையும் கூட 14 உள்ளடக்கி இருக்கு. இதுகளும் கூட இப்ப அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படை உரிமை ஒன்றாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இவை தவிர
உறுப்புரை 15 வந்து சில மட்டுப்பாடுகள், அதாவது இந்த அடிப்படை உரிமைகள் சம்பந்தமான ஒரு விடயங்களை ஒருத்தர் வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்றதோ அல்லது ஏதாவது ஒரு பொறிமுறையை அவர் நாடி செல்லிக்க எவ்வகையான மட்டுப்பாடுகள் அல்லது எவ்வகையான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்றதை வந்து உறுப்புரை 15 சொல்லியிருக்கு. அதில் வந்து குறிப்பாக உறுப்புரை 10, 11 வந்து ஒரு முற்றுமுழுதான உரிமை, அதாவது வந்து ஒரு அப்சல்யூட் ரைட் உறுப்புரை 10, 11. இது தவிர 12, 13 மற்றும் 14 வந்து சட்டத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயங்களுக்கு அமைவாக பொருந்தி வரணும். அதாவது இந்த உறுப்புரை 15 மீறி செயற்பட விடயமாக இருக்கக்கூடாது. எது எவ்வாறு இருந்தாலும் வந்து உறுப்புரை 10 11 எந்த ஒரு விடயமும் மட்டுப்படுத்த முடியாது. ஏனென்றால் அது வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி அப்சல்யூட் ரைட்ஸ். தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு உறுப்புரையாக பார்ப்போம். இப்போ உறுப்புரை 10 என்ன சொல்லுதுன்னு நாங்கள் பார்த்தோம்னா, ஆளொருவரும் தான் விரும்பும் மதத்தை அல்லது நம்பிக்கையை உடையவராய் இருப்பதற்கான அல்லது மேற்கொள்வதற்கான சுதந்திரம் உட்பட சிந்தனை செய்யும் சுதந்திரம், மனச்சாட்சியை பின்பற்றும் சுதந்திரம், மத சுதந்திரம் என்பவற்றுக்கு உரித்துடையவராதல் வேண்டும் என்று வந்து உறுப்புரை 10 சொல்லுது. அந்த வகையில் நாம் யாரும் வந்து தத்தம் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சிந்தனை செய்கிற உரிமையோ இல்லை நமது விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களோட மதத்தை பின்பற்றுக்கான உரிமை வந்து தெள்ள தெளிவாக வந்து அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாக இருக்குது. அதாவது எவரும் இன்னொருவரை இம்மதத்தை நீங்கள் பின்பற்ற முடியாது என்று வந்து ஃபோர்ஸ் பண்ண ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள முடியாது. யாரும் தமக்கு விருப்பமான எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றத்துக்கு முற்றுமுழுதான ஒரு சுதந்திரம் காணப்படுது. இந்த மதம் சம்பந்தமான விஷயம் வந்து உங்களோட கலாச்சாரத்தை பின்பற்றுறதுக்கான விஷயமாகவும் வந்து தங்கியிருக்கு. அதாவது இது ஆடை சம்பந்தமான விடயமாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட மதத்தை எப்படி நீங்கள் எந்த வகையில் அதை பின்பற்ற விரும்புகிறீங்க, அதாவது நீங்கள் உங்களோட ஆலயங்களுக்கு சென்று பின்பற்றுறதா இருக்கலாம், இல்லாட்டி வீட்டுக்குள்ளேயே நீங்கள் பின்பற்றுறதா இருக்கலாம். எந்த வகையிலையும் வந்து நீங்கள் அதை பின்பற்றலாம். இதுக்கு எவ்விதமான ஒரு தடையும் இல்லை. நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து உறுப்புரை 10 ஒரு முற்றுமுழுதான உரிமை, அதாவது அப்சல்யூட் ரைட். இதுக்கு எவ்விதமான ஒரு தடையும் இல்லை. நீங்கள் உங்களோட மதத்தையோ அல்லது உங்களோட சிந்தனை செய்யும் உரிமையையோ அல்லது மனச்சாட்சியை பின்பற்றும் சுதந்திரமோ இருக்கிறதுக்கு வந்து எவ்வித தடையும் இல்லை. எனினும் இந்தியாவோட அரசியலமைப்பை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் மதத்தை பின்பற்றுவதற்கான சுதந்திரம் மட்டுமல்லாமல் அவர்களின் அரசியலமைப்பில் வந்து மதத்தை பரப்புவதற்கான அல்லது ப்ரொபகேட் பண்ணுறதுக்கான ஒரு வழிவகையும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த வகையான ஒரு விஷயம் வந்து இலங்கை அரசியலமைப்பில் குறிப்பிடப்படையில்லை. அதாவது நீங்கள் உங்கள் மதத்தை பின்பற்றுறதுக்கு உங்களுக்கு முற்றுமுழுதான ஒரு உரிமை இருந்தாலும் இன்னொருவருக்கு உங்கள் மதத்தை திணிப்பதோ அல்லது ஃபோர்ஸ் செஞ்சு இன்னொருத்தரை உங்களோட மதத்தை பின்பற்ற வைக்கிறதோ இல்லை ஏதாவது ஒரு மதத்தை பின்பற்ற வைக்கிறதோ இல்லை அவற்றை மதத்தை அவர் பின்பற்றுவதற்கு தடை விதிக்கிறதோ வந்து ஒரு உரிமையாக எங்கள் அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்படையில்லை. இவ்வாறு உறுப்புரை 10 நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி சில விமர்சனங்கள் இருந்தாலும் விமர்சனங்களை நாங்கள் தனியான ஒரு பகுதியில் பார்ப்போம். நாங்கள் இப்போ வந்து தொடர்ந்து மற்ற உறுப்புரைகளை பார்ப்போம். இப்போ உறுப்புரை 11 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆளொருவரும் சித்திரவதைக்கோ அல்லது கொடூரமான மனிதாபிமானமற்ற அல்லது இழிவான நடத்துகைக்கு அல்லது தண்டனைக்கு உட்படுத்தப்படுதல் ஆகாது என்றது வந்து உறுப்புரை 11 சொல்லுது. இந்த உறுப்புரை 11 வந்து ஒரு அப்சல்யூட் ரைட், அதாவது எந்த விதமான மட்டுப்பாடுகளுக்கும் உட்படுத்த முடியாத ஒரு முற்றுமுழுதான உரிமை என்றால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இது வந்து கைது செய்யப்படும் போது சரி இல்லாட்டி கட்டுக்காவலில் வைத்திருக்கும் போது சரி எந்த ஒரு நிலையிலும் வந்து இழிவான நடத்துகைக்கோ அல்லது கொடூரமான மனிதாபிமானமற்ற அல்லது தண்டனைக்கு உட்படுத்தப்படுதலோ ஆகாது என்றதை வந்து குறிப்பிடுற ஒரு உறுப்புரை. அந்த உறுப்புரைப்படி நீங்கள் கைது செய்யப்படைக்க சரி இல்லாட்டி கட்டுக்காவலில் வச்சிருக்க சரி இந்த மாதிரி ஒரு நடத்துகைக்கு நீங்கள் உட்படுத்தப்பட முடியாது. எனினும் இன்றைக்கும் வந்து தண்டனை சட்டக்கோவையில் வந்து இந்த கசையடி அதுகள் சம்பந்தமாக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இருப்பினும் கேட் என்று சொல்லுவாங்க, அது வந்து கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் டோர்ச்சர், சித்திரவதைகளில் இருந்து விடுபடுவதற்கான சர்வதேச சமவாயம். அதுவோ அல்லது நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டிருக்க இந்த 11ஆம் உறுப்புரையோ வந்து இவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறதால வந்து இந்த கசையடியோ
இல்லை அந்த மாதிரி இழிவான இல்லது கீழ்த்தரமான நடத்துகைக்கு ஆட்கள் வந்து உட்படுத்துகிற ஒரு நிலைமை இப்போ வந்து நடைமுறையில் செஞ்சு கொள்ளப்படுற ஒரு விஷயமா இல்லை. உறுப்புரை 12 என்ன சொல்லுதுன்னு நாங்கள் பார்த்தோம்னா, 12 உறுப்புரை வந்து 2 பகுதிகளை மிகப்பெரிய பிரிவாக கொண்டிருக்கு. அதில் முதலாவது பகுதி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சட்டத்தின் முன் ஆட்கள் எல்லோரும் சமமானவர்கள், அதோட அவர்கள் சட்டத்தினால் சமமாக பாதுகாக்கப்பட உரித்துடையவர்கள் என்றது வந்து சொல்லியிருக்கு. 2வது பாட்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் வந்து இன ரீதியாகவோ மதம், மொழி, சாதி, பால் அல்லது அரசியல் கொள்கை இல்லை ஒருவரின் பிறப்பிடம் காரணமாகவோ அல்லது அதில் குறிப்பிட்ட எவ்வகையான விடயங்கள் காரணமாகவோ ஓரங்கட்டப்படுதல் ஆகாது என்றதை வந்து சொல்லியிருக்கு. அது அப்படி இருந்தாலும் வேலை வாய்ப்புக்கு ஒருத்தர் போக சரி, இல்லாட்டி கல்வி வாய்ப்பு, இல்லாட்டி பல்கலைக்கழகத்துக்கு செல்லிக்க சரி, இந்த உறுப்புரை வந்து நடைமுறையில் வந்து ஒரு கேள்விக்குட்படுத்துகிற ஒரு விஷயம். அதாவது வந்து எப்போவுமே கண்ட்ரவர்ஷியலாக வர்ற ஒரு விஷயத்தில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு உறுப்புரையாக காணப்படுது. இருப்பினும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி விமர்சனங்களை நாங்கள் இன்னொரு பகுதியில் பார்ப்போம். இப்போ நாங்கள் தொடர்ந்து வந்து மற்ற உறுப்புரைகளை பற்றி பார்ப்போம். உறுப்புரை 13 என்ன சொல்லுதுன்னு நாங்கள் பார்த்தோம்னா, சட்டத்தினால் தாபிக்கப்பட்ட நடவடிக்கை முறைமை அல்லாது எவரும் கைது செய்யப்படவோ அல்லது கைது செய்யப்படுவதற்கான காரணம் தெளிவாக குறிப்பிடப்படாமல் எவரும் கைது செய்யப்பட முடியாதுன்றதை வந்து உறுப்புரை 13(1) வந்து தெளிவாக சொல்லுது. 13(2) என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தடுத்து வைக்கப்பட்டிருக்கு அல்லது கைது செய்யப்பட்டிருக்கும் அல்லது ஒருவருடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கிற ஒருத்தர் வந்து நீதிமன்றம், அதாவது தகுதி வாய்ந்த நீதிமன்றத்தின் நீதிபதி முன்னர் வந்து கொண்டு வரப்பட வேண்டும் என்றதை வந்து தெளிவாக சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற மாதிரி கொண்டு வரப்பட வேண்டும். இந்த 13(1)(2) தவிர 13 மேலும் வந்து ஆளொருவரும் அவர் குற்றவாளி என எண்பிக்கப்படும் வரை சுத்தவாளி என ஊகிக்கப்பட வேண்டும். அதாவது வந்து ஒரு ஆள் வந்து இவர் குற்றம் செய்தவர் என்று வந்து ப்ரூவ் பண்ணப்படும் வரைக்கும் அவர் சுற்றவாளி தான், அதாவது ஹீஸ் இன்னசென்ட் என்றது வந்து தெளிவாக ஊகிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இது தவிர 13ஆம் உறுப்புரையில் வந்து 6வது பிரிவை பார்த்தீங்கன்னா, புரியப்பட்ட நேரத்தில் தவறொன்றாய் இல்லாத ஏதேனும் ஒரு செயல் அல்லது செய்யாமை காரணமாக ஆளவரும் தவறொன்றுக்கு குற்றவாளியாக காணப்பட முடியாதுன்றதை வந்து 13 வந்து சொல்லும். 14ஆம் உறுப்புரை வந்து ஒருவருக்கான பேச்சு சுதந்திரம், ஒன்று கூடுவதற்கான சுதந்திரம், ஒருங்கு சேர்வதற்கான சுதந்திரம், முயற்சி செய்வதற்கான சுதந்திரம், தடையின்றி நடமாடுவதற்கான சுதந்திரம் மற்றும் பல்வேறுபட்ட இத்தகைய சுதந்திரங்களை வந்து கொண்டிருந்தாலும், அண்மையில் வந்து எல்லாரும் பேசப்படுற ஒரு விஷயம் வந்து இந்த தகவலை பெறும் உரிமை சம்பந்தமான விஷயம், அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அண்மையில் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதுக்கு பிறகு இந்த அரசியலமைப்பில் அது உள்வாங்கப்பட்டு இது ஒரு அடிப்படை உரிமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. எனவே இப்போ வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன், அதாவது தகவலை பெறும் உரிமையும் கூட ஒரு அடிப்படை உரிமையாக உள்ளடக்கப்பட்டிருக்கு. அது தவிர உங்களோட தகவல்களை வந்து உங்களோட கருத்து தெரிவிக்கும் சுதந்திரமாக இருக்கட்டும், இல்லாட்டி பேச்சு சுதந்திரமாக, இல்லாட்டி அமைதியான முறையில் ஒன்று கூடுதலாக இருக்கணும். இந்த அமைதியான முறையில் ஒன்று கூடுதலுக்கான சுதந்திரம்ன்றது வந்து நீங்கள் ஒரு அன்லோஃபுல் அசம்பிளி, அதாவது வந்து நீங்கள் ஒன்று கூடி ஒரு குற்றம் செய்கிறதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட முடியாது. அதை பற்றி இந்த உறுப்புரை ஒரு உரிமையாக சொல்லல. இதில் வந்து சொல்லியிருக்கிறது வந்து நீங்கள் அமைதியாக ஒன்று கூடி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம், அதில் இந்த பிரச்சனை இல்லை. பட் அது குற்றம் செய்கிறதுக்கான ஒரு நடவடிக்கைக்கு அல்லது அந்த நோக்கத்துக்காக கூடப்பட்ட ஒரு ஒன்று கூடலாக இருந்தால் அது அமைதியான முறையில் ஒன்று கூடுதலான விஷயமா அமையாது. இதுவும் வந்து நிறைய கண்ட்ரவர்ஷியல், அதாவது பிரச்சனைக்குரிய ஒரு உறுப்புரையாக இருக்குது. அந்த பகுதியில் வந்து நான் இன்னொரு பகுதியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ட்ரவர்ஷியல் இஷ்யூஸை இன்னொரு பகுதியில் பேசுகிறோம். ஸோ 14ஆம் உறுப்புரை வந்து இவ்வகையான உறுப்புரை உரிமைகளை வந்து கொண்டிருக்கு. ஓகே, ஸோ நான் இது வரைக்கும் உங்களுக்கு உறுப்புரை 10லிருந்து 14ஆம் உறுப்புரை வரைக்கும், அதாவது எவ்வகையான அடிப்படை உரிமைகள் எங்கள் அரசியலமைப்பில் உள்வாங்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றதை பற்றி சொல்லியிருந்தேன். இருப்பினும் நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்ட மாதிரி வந்து உறுப்புரை 15 வந்து இந்த உறுப்புரைகளோட மட்டுப்பாடுகளை பற்றி குறிப்பிட்டிருக்கு. அதாவது குறிப்பாக உறுப்புரை 10, 11, அதாவது அவை வந்து முற்றுமுழுதான உரிமைகளை பற்றி குறிப்பிட்டிருக்கு, அதாவது அப்சல்யூட் ரைட் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அது தவிர்ந்த உறுப்புரை 12, 13, 14ஆம் உறுப்புரைகளுக்கு வந்து சில மட்டுப்பாடுகள் இருக்கிறது சொல்லியிருந்தபடி அந்த மட்டுப்பாடுகளை பற்றி குறிப்பிட்டிருக்கிற ஒரு உறுப்புரை தான் உறுப்புரை 15. எவ்வகையான மட்டுப்பாடுகள் நாங்கள் பார்த்தோம்னா,
அது வந்து ஒரு பாராளுமன்ற சிறப்புரிமை சம்பந்தமானதாக இருக்கலாம், இல்லாட்டி நீதிமன்ற அவமதிப்பு சம்பந்தமான விடயங்களாக இருக்கலாம், இல்லாட்டி அன்றாடம் நாங்கள் இப்போ பேசிக்கொள்கிற ஒரு சமகாலத்தில் பேசிக்கொள்கிற ஒரு விஷயம் வந்து தேசிய பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் மானநட்டம் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வரைக்கல சட்டம், அதாவது உறுப்புரைகளில் 10லேருந்து 11, 10, 11 தவிர்ந்த 12, 13, 14 இருக்கிற விஷயங்களில் வந்து ஏதாவது சொல்லியிருக்கு. இப்போ உதாரணமாக சமத்துவம் பற்றி பேசியிருக்கேன், உறுப்புரை 12 பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு வந்து ஒரு அவசர கால சட்டம் அமுல்ல இருக்கேக்க உதாரணமாக நாங்கள் வந்து சமத்துவம்னு சொல்லிட்டு தங்கு தடையின்றி எல்லா இடமும் நடமாடக்கூடிய ஒரு விடயமாக இருக்குன்றதுக்காண்டி நாங்கள் எவ்வகையான இடத்துலையும் நடமாட முடியாது. அவசர கால சட்டம் அமுல்ல இருக்கேக்க நாங்கள் அந்த சட்டத்தை தான் பின்பற்ற வேண்டும். ஏனெனில் அது ஒரு மட்டுப்பாடு, தேசிய பாதுகாப்பு சம்பந்தமான அது ஒரு மட்டுப்பாடு. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து உறுப்புரை 12 மேலோங்காது, அந்த விஷயத்தில் வந்து தேசிய பாதுகாப்பு தான் மேலோங்கும். மற்றபடி உறுப்புரை 10, 11க்கு வந்து நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி அப்சல்யூட் ரைட் இருக்கு. எனவே உறுப்புரை 12, 13, 14 உறுப்புரைகளை பின்பற்றிக்க வந்து இந்த மட்டுப்பாடுகள், உறுப்புரை 15 குறிப்பிட்டிருக்க இந்த மட்டுப்பாடுகளை வந்து நாங்கள் சட்டத்தினால் ஏற்படுத்தப்பட்டிருக்க இந்த மட்டுப்பாடுகளை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஸோ நான் இந்த வாரம் உங்களுக்கு வந்து அடிப்படை உரிமை சம்பந்தமாக அரசியலமைப்பில் என்ன சொல்லியிருக்கின்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது தவிர அந்த அடிப்படை உரிமை மீறப்படைக்கில் நீங்கள் என்ன செய்யணும், குறிப்பாக உறுப்புரை 17, 126 உறுப்புரைகளில் என்ன சொல்லியிருக்கு, எவ்வகையான நிவாரணத்தை நீங்கள் நிவாரணம் எந்த வகையில் பெற்றுக்கொள்ளலாம்ன்றதை பற்றி நான் அடுத்த வார பகுதியில் உங்களுக்கு தெளிவூட்டுறேன். அந்த வகையில் நான் சொன்ன அந்த விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எங்களோட யூடியூப் தளத்தில் நீங்கள் லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். ஏதாவது விமர்சனங்கள் இருந்தால் கூட கமெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம். அது தவிர இந்த விஷயம் உண்மையாகவே ஆட்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நீங்கள் நினைச்சீங்கன்னா உங்களோட சமூக வலைத்தளங்களில் இதை நீங்கள் பகிரலாம். அது தவிர இந்த மாதிரி விடயங்கள் உங்களுக்கு நாங்கள் அடுத்தடுத்ததாக ஒளிபரப்ப போகிற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரணும், நோட்டிஃபிகேஷன் மூலம் வரணுமெண்டா எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமூக வலைத்தளங்களில் மறக்காமல் பகிர்ந்துக்குங்க. நன்றி.